என் உயிரின மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம். சந்திரபாபு நாயுடு அவர்கள் நேற்று 4வது முறையாக ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அந்த பதவி பிரமாணத்தின் போது இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்திருக்கிறது. அதே போன்று அமித்ஷா அவர்களும் இன்னும் பிஜேபியை சார்ந்த பெரும் புள்ளிகள் அனைவரும் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் இருந்து முன்னாள் கவர்னர், தமிழகத்தின் முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்திருக்கிறது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே அவர் தெலுங்கானாவினுடைய கவர்னராக பதவி வகித்தவர். அதே போன்று பாண்டிச்சேரியின் கவர்னராகவும் தெலுங்கானாவின் கவர்னராகவும் அவர் பதவி வகித்தவர். ஆகையால தெலுங்கானாவின் கவர்னராக பதவி வகித்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் அந்த பதவியேற்பு விழாவுக்கு அழைத்திருக்கிறார். அப்பொழுது மேடையில சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்பு விழா மேடையில அமர்ந்திருக்கின்ற அந்த இடத்துல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த மேடையில போகும்பொழுது அமித்ஷா அவர்கள் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரை எல்லாருக்கும் வணக்கம் செலுத்துற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அமித்ஷா அவர்களுக்கும் வணக்கம் செலுத்தி விட்டு கடக்கிறார். நீங்க இந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த புகைப்படத்துல அவங்க 2 பேரும் வாதம் பண்றதுதான் உங்களுக்கு இருக்கும். அந்த காணொலியில பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் அந்த காணொலியை பார்த்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு எல்லோரும் செலுத்துவதை போன்று வணக்கம் செலுத்திவிட்டு கடக்கிறார். வணக்கம் செலுத்திவிட்டு கடக்கிறார். அப்பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அமித்ஷா அவர்கள் கையசைத்து அழைக்கிறார். அழைத்து கண்டிப்பான வார்த்தையில விரல் அசைத்து விரலை ஆட்டி ஆட்டி அவர் பேசுகிறார். அமித்ஷா அவர்கள் இவர் எதையோ மறுப்பு தெரிவித்து பேச முற்படுகிறார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். ஆனால் அதை மறுத்து அமித்ஷா அவர்கள் மீண்டும் மீண்டும் விரலை ஆட்டி ஆட்டி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கண்டிப்பான வார்த்தையில பேசுவது போன்ற அந்த தோணி தெரிகிறது. அமித்ஷா அவர்களுடைய பேச்சு என்னவாக இருந்திருக்கும் என்பதுதான் எல்லோருடைய யூகங்களும். அந்த யூகத்தின் அடிப்படையில எல்லா செய்தி சேனல்களும் வாய்க்கு வந்ததை அடித்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். இதே அமித்ஷா அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை கண்டித்திருப்பாரா? ஸ்மிருதி இரானியை கண்டித்திருப்பாரா? இன்னும் இருக்கின்ற பார்ப்பன அமைச்சர்களை, பார்ப்பன பிஜேபிக்களை கண்டித்திருப்பாரா அப்படின்னு எல்லோரும் பேசுகிறார்கள். ஒரு கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கின்ற முதன்மை பொறுப்பாளர்கள், கட்சியின் கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்கள் ஒரு தவறு செய்தால் மேல்மட்டத்தில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் கீழ்மட்டத்தில் இருப்பவர்களை நீங்கள் இது செய்தது தவறு, நீங்கள் இப்படி செய்திருக்க கூடாது, நீங்கள் இப்படி பேசியது தவறு, நீங்கள் இப்படி பேசியிருக்க கூடாது, இப்படி ஒரு பிரச்சனை இருந்திருந்தால் எங்களுக்கு அந்த தகவலை நீங்கள் கொடுத்திருக்கணும், அந்த தகவல் சரியா தவறா, நீங்கள் இப்படி செய்வது சரிதானா, அல்லது நீங்கள் இப்படி செய்திருக்க வேண்டும், இப்படி செய்திருக்க கூடாது என்பதை தலைமை முடிவெடுத்திருக்கோம். நீங்கள் நேரடியாக பேசியது குற்றம் அப்படின்னு, நீங்கள் இப்படி பேசக்கூடாது, நீங்கள் இப்படி பேசியது தவறு, நீங்கள் செய்தியாளர்களை சந்தித்தது தவறு, நீங்கள் இன்னொரு முறை இப்படி செய்யாதீர்கள் என்று அமித்ஷா அவர்கள் இப்படி விரல் நீட்டி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை இப்படி விரல் நீட்டி பேசியதை தமிழகத்தில் உள்ள திராவிட சொம்புகள் எல்லோரும் உருட்டி விடுறானுங்க சேனல்ல. அந்த சேனல்களும் உருண்டோடுது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு அதே போன்று தமிழ்நாட்டில் ரிசல்ட் வெளிவந்ததுக்கு பிறகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை செய்தியாளர்கள் சந்திக்கிறாங்க. செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் யதார்த்தத்தை பேசுறாரு. தமிழ்நாட்டில்
கூட்டணி வந்து அதிமுகவோடு பிஜேபி கூட்டணி அமைத்திருந்தால் கணிசமான இடங்கள்ல வெற்றி பெற்றிருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது. அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு தவறான நபர்களுக்கு பொறுப்புகள் கொடுத்திருக்கிறாரு. நான் பொறுப்புல இருந்த வரைக்கும் அந்த மாதிரி தவறான நபர்களுக்கு பொறுப்புகளும் கொடுத்ததில்லை. நான் வந்துட்டு கட்சியை சரியா கொண்டு போயிட்டு இருந்தேன். இப்படியெல்லாம் வந்துட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில பேசுறாரு. அதே போல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இன்னொன்றையும் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால், பிஜேபி அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் 30 தொகுதிகள்ல இந்த முறை தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். இதை வந்துட்டு அண்ணாமலை சரியாக கையாளல. அதனால பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேறியதால இழப்பு பாஜகவுக்கு தான் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த செய்தியாளர் சந்திப்புல பேசுறார். இந்த விஷயத்தை அண்ணாமலை டெல்லிக்கு போய் நரேந்திர மோடி அவர்கள்கிட்டையும் அமித்ஷா அவர்கள்கிட்டையும் போட்டு கொடுத்ததாக சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுவார் அமித்ஷா? எல்லா நேரங்கள்லயும் தமிழிசை சவுந்தரராஜனை நேரடியாக நீங்க டெல்லிக்கு வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அமித்ஷா நேரடியா கூப்பிட்டு பேச மாட்டார், பேச முடியாது. அப்ப என்ன பண்றாரு? 2 பேரும் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது ஒருவரை ஒருவர் நேரடியாக சந்திக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது, வாமா இங்க, நீங்க வந்துட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை பத்தி செய்தியாளர் சந்திப்புல இந்த மாதிரியெல்லாம் சொன்னதாக ஒரு தகவல் வந்தது. நீங்க வந்துட்டு ஏற்கனவே பல ஆண்டுகள் வந்துட்டு தமிழ்நாட்டின் பாஜக தலைவராக இருந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கு. அதே போல நீண்ட நாட்களாக அரசியல் இருக்கிறீங்க. 2 மாநிலத்துக்கு கவர்னராக இருந்திருக்கிறீங்க. நீண்ட நாள் அரசியல் அனுபவம் உள்ள நீங்க இப்படி செய்யலாமா? ஒருவேளை அண்ணாமலை செய்தது தவறாக இருந்தா கூட அதை செய்தியாளர்கள் மத்தியில பேசலாமா? அது கட்சியில ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாதா? இது உள்கட்சி பிரச்சனை, கட்சியில மோதல் வருது அப்படின்னு பேச மாட்டாங்களா? இது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பிரச்சனை தானே. அப்படி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழிசையை கண்டித்திருக்கலாம். அது கட்சியில மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் செய்கின்ற தவறை கண்டிப்பது சகஜம்தான். நீங்க வந்து ஸ்மிருதி இராணியை கண்டிச்சிருவீங்களா? நீங்க நிர்மலா சீதாராமனை கண்டிச்சிருவீங்களா நீங்க? அப்படின்னா அவங்க கட்சியில் இருக்கிற பொறுப்பாளருங்க, அவங்கள கண்டிப்பாங்க. சில இடங்கள்ல முன்ன பின்ன இருக்கும், பேசுவாங்க, நல்லது கெட்டது விவாதிப்பாங்க. அது அவங்க கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம். தமிழிசை சவுந்தரராஜன் வந்துட்டு அப்படியே திமுக காரங்கட்டெல்லாம் அப்படி நடுங்கிட்டு, நானும் மேடையில போயிட்டு சந்திரபாபு நாயுடு அழைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழாவுக்கு போனேன். அந்த இடத்துல வச்சு அமித்ஷா அவர்கள் என்ன மேடையில அவமானப்படுத்திட்டாரு, நீங்க தான் இதை கேட்கணும் அப்படின்னு திமுக காரணம் கிட்ட வந்துட்டு தமிழிசை சவுந்தரராஜன் புகார் கொடுத்தாரா? பிராதியா கொடுத்தாரு? எந்த சாக்கு எங்க கிடைக்குமோன்னு அப்படியே நாயா அலையறீங்களாடா திராவிட எலும்பு துண்டுங்களே. திராவிட எலும்பு துண்டுங்க எங்க எந்த சாக்கு கிடைக்குமோ போக்கு கிடைக்குமோன்னு அப்படியே நோண்டிக்கிட்டு தெரியுறீங்க. உங்களது 1000 பொத்தலு, உங்களது 1000 பொத்தலு, திமுகவில் 1000 ஓட்ட கிடக்கு. என்ன ஒண்ணு, பதவி இருக்கு, பணம் இருக்கு, வெளியே வரல, எல்லாம் உள்ள முடங்குது. இங்க பதவி இல்ல, பணம் இருக்கு, அதனால வெளியே வந்துடுது. அவ்வளவுதான் உண்மை. ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்துட்டு அரசியல்ல மிகப்பெரிய அனுபவசாலி. அவரை வந்துட்டு நம்ம சாதாரணமா சொல்ல முடியாது. அவர் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அரசியல்ல ஊறி தெளிச்சவர். ஆகையால தமிழிசை சவுந்தரராஜன் அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு மேடையில பேசிட்டதுனால திமுக காரணங்க உருட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி பாஜக 15 துண்டா உடைஞ்சிரும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. அது உடையாது. ஏன்னா பாஜக வந்துட்டு தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்திய அளவிலேயோ உடைஞ்சி அதிமுக தமிழ்நாட்டில் 15 துண்டுகளாக சிதறி கிடக்கிறது. அந்த மாதிரி இருக்கிற நிலையில பாஜக இல்லை. அவங்க மத்தியிலையும் ஆளும் கட்சியா இருக்கிறாங்க. இந்தியா முழுமைக்கும் பல மாநிலங்கள்ல ஆளும் கட்சியா இருக்கிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி பாஜக எத்தனையோ தலைவர்களை பார்த்த இயக்கம் இல்லையா? அதனால தமிழிசை சவுந்தரராஜன் மேல உங்களுக்கு அவ்வளோ பெரிய பற்று இருந்தா தமிழிசை சவுந்தரராஜனை கூப்பிட்டு
உங்களுக்கு நாங்க இருக்கிறோம், நீங்க வந்துட்டு கவலையே படாதீங்க, உங்களுக்கு நாங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு தரோம் அப்படின்னு சொல்லி ராஜ்யசபா மூலியமா திமுக சீட்டை கொடுத்து பிஜேபிக்கு எதிரில் கொண்டு போய் பார்லிமெண்ட்ல உட்கார வச்சு தமிழிசை சவுந்தரராஜனை நீங்க பேச வைங்க. உங்களை மாதிரி ஒரு கிங் மேக்கரு இந்தியாவிலேயே யாரும் இல்லை. இதுதான் திமுக தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆறுதல் கூறணும் அப்படின்னா இதை விட ஒரு நல்ல வழி வேற எதுவுமே இல்லை. அதை விட்டுட்டு பாஜகவுக்கு எதிராக உருட்டணும் அப்படின்றதுனால தமிழிசை சவுந்தரராஜனுடைய இந்த சம்பவத்தை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத உருட்டிக்கிட்டு இருக்காதீங்க. அதனால எந்த பயனும் யாருக்கும் இல்லை. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகள்.